மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். நம்பியூர் அருகே சாலையோரம் கிடந்த 21 பவுன் நகையை போலீசிடம் ஒப்படைத்த இயற்கை விவசாயி. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். வயது 46. இவர் வெளிநாட்டில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 3 வருடத்திற்கு முன்பு தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சொந்த ஊரில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். இவரது தந்தை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். இவரது மனைவி சுகந்தி கோபி அரசு மருத்துவமனையில் தோல்நோய் சிகிச்சை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை 11 மணி அளவில் கோபியிலிருந்து நம்பியூர் நோக்கி தனது தோட்டத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கோபிமேட்டுப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள தனியார் மில் அருகில் நகைப்பெட்டி ஒன்று சாலையில் கிடந்துள்ளது. அதையடுத்து அவர் பார்த்த பொழுது அதில் தங்க நகைகள் இருந்தது தெரிந்தது. இதனையடுத்து அவை உரியவரிடம் ஒப்படைக்கும் நோக்கில் நம்பியூர் காவல் நிலையத்தை அணுகி இன்ஸ்பெக்டர் ரவியிடம் நகைகளை ஒப்படைத்தார். அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரவி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து தங்க நகையை தொலைத்த நபர் குருமந்தூர் அருகே உள்ள மோளம்பாளையத்தை சேர்ந்த மோகன்குமார் தனது உறவினர் நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து தங்க நகையை பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துள்ளார். அப்பொழுது மோகன்குமாரின் தந்தை எனக்கு பணம் ரூபாய் 500 வேண்டும் என மோகன்குமாரிடம் கேட்டுள்ளார். அவருக்கு பணத்தை கொடுப்பதற்காக நகைப்பெட்டியை தனது காரின் பின்பகுதியில் உள்ள ஃபுட்போர்டில் வைத்துவிட்டு தனது தந்தைக்கு பணத்தை கொடுத்துவிட்டு மறந்தார் போல் காரை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் சென்று பார்த்த பொழுது தங்க நகை பெட்டியை உள்ளே வைத்த ஞாபகத்தில் தேடியுள்ளார். அப்போது தங்க நகை பெட்டி தொலைந்தது தெரிந்தது. இதனையடுத்து பதறிப்போன மோகன்குமார் தனது வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது அதிலும் தெரியவில்லை. உடனடியாக நம்பியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்துள்ளார். அப்போது அவருக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில் அவரது நகை காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு அடைந்தார். அதனைத் தொடர்ந்து நகையை தீவிர விசாரணை செய்தபோது மோகன்குமாரிடம் நம்பியூர் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் கந்தசாமி ஆகியோர் ஒப்படைத்தனர். மேலும் நகையை எடுத்து கொண்டு வந்து ஒப்படைத்த ஜெயக்குமார், தலைமை ஆசிரியர் வெங்கடசாமி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பாராட்டி நன்றி தெரிவித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகையை காவல்துறையிடம் ஒப்படைத்த ஜெயக்குமாருக்கும் பாராட்டுக்கள் குவிந்தது. நம்பியூர் காவல் நிலையத்தில் நகையை தொலைத்த நபரிடம் போலீசார் வழங்கிய காட்சி. செய்திகளுக்காக மாவட்ட நிருபர் சசிகுமார். நன்றி.